என்ன மருமோன்னு இதெல்லாம் அக்காலும் முடியல தங்கச்சியை துணைக்கி விட்ட தங்கச்சி இந்த வேலை செய்து போட்டியே. நீங்க தானே சொன்னீங்க மாமி மோளை நல்லா பாத்தீங்கன்னு. அட நார பயலே, நான் தங்கச்சிய பார்க்க தானே சென்னேன். சின்னதுல எழுத்தொன்ன மாறி போவே இல்ல. இது இப்ப 2 லோட் ஆகி நிக்குது. எப்படி மருமோனே பாப்ப? அதான் எனக்கும் தெரியல மாமி. நீங்க கொஞ்சம் நாளைக்கு நிக்கிறீங்களா? என்னத்துக்கு? கூட கொப்பனை கொண்டு போட்டுறாங்க. உங்களுக்கு அங்கே 4-5 கொப்பை மாதிரி உண்டு. ஏன்னா ஒரு மாப்பிள்ளை தான் உண்டு. என்ன என்ன? ஓ, இனி அதுல பிடிச்சி யாருங்க? அவளோட 2 பெரிய பிள்ளைற 2 சித்த பிள்ளைற உண்டுல, அதான் அப்படி சென்ன. எனக்கு என்ன சந்தேகமா தான் இருக்கு. ஏண்டி கட்டிடப்படாது. உள்ள வரட்டா கதவை அக்கா பார்த்தா அரப்புன. பண்ணு தண்ணி ஞாபகப்படுத்திய கை எவ்வளவு சாப்பிட்டாரு. என்ன சோப்பாவும் போடிய. அத நான் சென்னா போடுமா? பயங்கர சொரச்சல் தான். குஞ்சாமணியை வெட்டி நாக்கி போடியவ. போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். வேண்டும் வேண்டும், எனக்கு சம்பளம் வேண்டும். என்ன பிள்ளை பிரச்சனை? அவளுக்கு வீட்டுல வேலை செய்யறதுக்கு சம்பளம் வேணுமா? அங்க கேட்காதுங்க. அதான் என்கிட்ட கேளுங்க. எனக்கு செலவுக்கு 1 பைசா தாரது கிடையாது. பாத்துக்கிடுங்க. ஒரு படம் பார்க்க கூட்டிட்டு போறது இல்ல, ஒரு ஆன்லைன்ல துணி எடுக்க முடியாது இல்ல. அதான் நான் சொன்னேன், வீட்டு வேலையை ஒரு வேலைக்காரையை பாப்பா. நான் வேலையை போறேன். அப்ப எனக்கு தேவைன்னா ஏச்சும் கையேந்து நிக்கண்டா இல்ல. இல்ல நான் வேலையை போவே இல்லை. வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நான் செய்யணும். ஒரு வேலைக்காரையை வச்சா எத்தனை ரூபா சம்பளம் கொடுக்கணுமோ அதே சம்பளம் எனக்கு தரணும். போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், சம்பளம் கிடைக்கும் வரை போராடுவோம். देखो अपने क्या करता देखो अपने क्या करता உண்மையிலே உன்னை கல்யாணம் பண்ணதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. கேட்டியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டிய கிடைச்சோங்க. என்ன வேஷம் கட்டினாலும் சரிதான். இதுல 10 பைசா தர மாட்டேன். இது எங்க அப்பா எங்களுக்கு உரிமை தொகை தந்ததாக்கா. ஏன் நாங்க ஓட்டு போடல? எங்களுக்கு உரிமை தொகை தர மாட்டீங்களோ? எங்களும் யாரு தான் உரிமை தொகை தர போறதோ? தலை மொத்தமும் பியானா இருக்கு. கொனட்டு தானே கிடைக்கும். ஒரே தள்ளிட்டு வந்ததா இருக்கு. ஏன்னா தள்ள பியானோ ஒன்னா இல்ல. வேற என் கட்டு வர்றேன். அதான் நானும் கேட்கும். கொஞ்சம் ஒரு குறையும் இல்லை. இப்ப சரியா இதெல்லாம் அக்கா பியானா பறக்குதியா? ஆமா பார்த்து தலை மொத்தமும் பியானு. எனக்கும் தலை மொத்தம் பியானு தான் பார்த்துக்கா.
சரி அப்ப நான் போட்டாக்கா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரோம், வீட்டுக்குள்ள பேசுவோம். இல்லை இவ்வளோ போடுறான் செத்தான். நாங்களே சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கோம். உனக்கு செல்லகண்ண மீன் வாங்க கூட பணம் இல்லாம கஞ்சி அங்க காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கேன். குழந்தை சுகம் இல்லை, ஒரு 200 ரூபாய்ங்களும் தருவியலா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக்கு. நானே 50 ரூபா வாங்கி மீன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரேஷன் கடையில அரி கிடச்சியனால கஞ்சி எங்கெல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு போகும். இன்னும் என் கஞ்சியா அம்மா? என்ன செய்யது முன்ன பாக்கியாளுக்கு என்ன வீடு இருக்கு கூடு இருக்குன்னு தான். நாங்க ஒவ்வொரு நாளும் சாப்பாடு பற்றிய பாட்டு எங்களுக்கு தான் தெரியும். இன்னும் மீன் ஒண்ணு வாங்காது என்ன போல கதைய சொல்ல மணக்கு. இன்னும் ஒரு நாள் சம்மந்தியை சரைச்சு தின்னல என்ன. லுங்கி அவுத்துட்டு கம்பத்தப்படுங்க. லுங்கி அவுத்துட்டு கையில போட்டா போதும். கையில போட்டா கை தூக்க முடியாது, டாக்டர் திட்டுவேன். சீக்கிரம் நேரம் ஆகுது. இடுப்புல வேண்டாம். இவ்வளவு வெக்கப்படுது, நிக்கிற போட இல்லையா? தலை தெறிச்சவன் இவன் நல்லா இருப்பான், நாசமா போயிருவான். சோறு வியாபகம் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, அதுக்காக செய்திருக்க வேலையை பார்க்க இல்லையா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தின்னா செத்தா போயிருவேன். இவனுக்கு நினைப்பு என்னன்னா வீட்டுல நான் சும்மா இருக்கேன், ஒரு நாள் வீட்டுல இருந்து வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்து பார்க்கட்டும், அப்பந்தான் தெரியும் எனக்கு வேதனை. இவனோளுக நினைப்பு பெண்டாட்டின்னா இவனோளுக வேலைக்காரன்னு. ஒரு நாள் நான் இல்லைன்னா தெரியும் பெண்டாட்டின்னா யாருன்னு. வேறுங்க சந்தை போயிட்டாரியா? கறிக்கு ஒன்னா இல்லை. நான் போவேன், போறியா? வேணுமெங்கிலி போயிட்டு ஒரு குவார்டர் வாங்க பைசா அதல்ல. கரைக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னால் போறேன், இல்லாத குவார்டர் ஆகிட்டு போறேன்னு மட்டும் நினைச்சிடாது. புரிஞ்சு முதல்ல சாதனத்தை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குவார்டர் வாங்குங்க என்ன. போடி மாப்பிள்ள, சாதனம் வாங்கியதோட பணம் எல்லாம் தீர எப்படி குவார்டர் வாங்கியன்னு பாப்போம். எல்லா சாதனமும் வாங்க இல்லையா? நீ தந்து விட்ட பைசா இல்ல தீர்த்தவே. யாரு கிட்ட அவனை வேலையை காட்டிய?